Hello friends, welcome to this video. The NEET 2025 exam conducted by NTA 4th May Sunday முடிஞ்சிருச்சு. இந்த எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 23+ lakh வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோம்னா 20,80,000 கேண்டிடேட்ஸ் அப்ளை ஆகிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓவராலாக மாடரேட்லி டிஃபிகல்ட் ஓவரால். சரி, பேப்பர் வைஸ் அப்படி பார்த்தோம்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய பேப்பர் வந்து ஃபிசிக்ஸ். என்ன மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா மேக்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸாக இருக்குது. அடுத்து வந்து ஜேஇஇ ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்குது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸை ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ஃபிசிக்ஸ் பேப்பர் இஸ் மாடரேட்லி டிஃபிகல்ட், அது வேணாம் போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்க, அந்த பேர் லென்த்தியாக இருக்குது. ஸோ டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அதனால எப்படி இருக்குது. ஸோ அது ஒரு சம்வாட் டிஃபிகல்ட், ரிலேட்டிவ்லி டிஃபிகல்ட் அப்படின்னு பண்ணுறாங்க கெமிஸ்ட்ரியும். அப்போ பயாலஜி ஒன்று தான் ரிலேட்டிவ்லி ஈஸி இந்த 3 பேப்பரில். அப்போ ஓவராலாக டஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதனால இந்த ஆவரேஜ் ஸ்கோர் போன வருஷத்தை வந்து இந்த வருஷம் பார்க்கும்போது 30-40 மார்க் டிக்ளைன் ஆகிடும். இட் வில் கம் டவுன் மினிமம் 30 to 40 மார்க்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர். அப்போ இந்த ஆவரேஜ் ஸ்கோர் குறையினால 700 and above எடுக்கிறது இந்த வருஷம் சம்வாட் டிஃபிகல்ட். ஒரு கேண்டிடேட் 600 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணால் இந்த வருஷம் 580 அல்லது 570 தான் எடுக்க முடியுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இதனால கட் ஆஃப் மார்க் குறையக்கூடிய சான்சஸ் ஆர் பிரைட். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் பை அண்ட் இட் இஸ் most of students feel like that. Only is biology alone relatively easy. See you in the next video.